பாக்குறாங்க. ஆனா ஷின்சான் எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் அவங்க ஷீரோ வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஷீரோ கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன இது ஷின்சானை முழுங்கிடுச்சோ? சச்சா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஷீரோ கிட்ட போய் பாக்குறாங்க. உள்ள பார்த்தா உண்மையான ஷீரோ பிச்சிட்டு வெளியே வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஷின்சோ தான் ஷீரோ கெட்ட போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹாரியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா நம்ம ஷின்சான் அமிச்ச போட்டோ வந்திருக்கு. அவங்களுக்கு ஷின்சான் கூட கொரில்லா இருக்கிறத பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஷின்சோ அது கொரில்லா கிடையாது, எங்க அப்பா தான், எங்க அம்மா தான் ஷின்சானை கூட்டிட்டு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும் மொனோனோக்கே நிஞ்சாட்சு ஒழுங்கா பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அழுகுறான். அதுக்கு மிட்சியும் ஹாரியும் அவனை சமாதானப்படுத்திட்டு நம்ம எப்படியாச்சும் உங்க அம்மாவையும் ஷின்சானையும் கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. ஷின்சான் அமிச்ச போட்டோல இருக்கிற லொகேஷனை வச்சு ஷின்சானை கண்டுபிடிச்சிடலாம்னு மிட்சி சொல்றாங்க. அப்படியே வெளியே பார்த்தா அந்த ஒத்த கண்ணா அந்த நம்ம ஷீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அதே நேரத்துல அங்க அந்த ஷேடோ நிஞ்சாவும் வந்துடுறான். நான் கூட அவனுக்கு கொடுக்குற பில்டப்பை வச்சு அவன் ஏதோ பெரிய ஆளுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவனோட வெப்பனை பாருங்களேன், சக்கரவள்ளி கிழங்க சாப்பிட்டு கேஸை போட்டு அதை ஆயுதமா மாத்தி அனுப்புறான். இப்ப ஷின்சோ கதவு மூடிட்டு அவன் கூட சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல ஷின்சோ மொனோனோக்கே நிஞ்சாட்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் கையை பொசிஷன்ல வைக்கிறான். அதை பார்த்து அந்த ஷேடோ நிஞ்சாக்கு லைட்டா ஜர்க்கு விட்டுருது. ஆனா ஷின்சோவால அதை பண்ண முடியல. இப்ப அந்த ஷேடோ நிஞ்சா உன்னை பார்த்து போய் பயந்தனேன்னு சொல்லிட்டு அவன் கேஸையே ஒரு பெரிய பாமா மாத்தி அனுப்ப பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ஹாரியும் மிட்சியும் ஃபேன் எடுத்துட்டு வந்து அதை அவனுக்கே திருப்பி விட்டுடுறாங்க. இதை விட ஒரு மோசமான ரிவெஞ்ச் இருக்கவே முடியாது. ஆனா இது அவனுக்கு தேவைதான். பயபுள்ள எதையெல்லாம் வெப்பனா மாத்துது. அதுக்கப்புறம் ஹாரியும் மிட்சியும் வேகமா பசங்களை தூக்கிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஷின்சோவை பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமா அணிலா மாறிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு தேவாங்க இருக்கு. யாருப்பா இதுன்னு கேட்டா இதுதான் உங்க தாத்தான்னு ஹொக்காய் சொல்றாங்க. அட என்னடா இது கொரில்லாவை காமிச்சு அப்பான்றாங்க, தேவாங்க காமிச்சு தாத்தான்றாங்க, ஒரு ஜூல வந்து மாட்டிக்கிட்டோம் போலேன்னு ஷின்சான் யோசிக்கிறான். இப்ப நம்ம ஷின்சானை ஸ்கூலுக்கு கூப்பிட ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ கூட ஷின்சானை அனுப்பி விட்டுட்டு இவங்க ஒரு பொம்மையை ரெடி பண்ணி அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தாத்தாவை அந்த பொம்மையை ஆபரேட் பண்ண வச்சுட்டு இவங்க கோழியா மாதிரி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. எல்லாரும் ஆச்சரியமா ஷின்சானையே பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஷின்சான் கிளாஸ்லயே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கும் ஷின்சானுக்கும் ஒரு ஃபைட் வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமான நிஞ்சாட்சு எல்லாம் பண்றா. ஆனா நம்ம ஷின்சானை பார்த்தா காலசோரின டெக்னிக், கயரா ஆடுற டெக்னிக், அப்புறம் ஸ்பெஷல் ஐட்டமா புரிபுரி டான்ஸ் டெக்னிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஹொக்காய் பார்த்துட்டு ஒரு குகைக்குள்ள போறாங்க. இங்கதான் அவங்க பிளான்ல காமிச்ச மிஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஷின்சானும் அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊரோட தலைவன் அந்த பக்கம் வரான். அவனை பார்த்த ஷின்சான் இவன் தான் என்னோட போனை ஆட்டைய போட்டான்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிடுறான். இப்ப நம்ம ஷின்சான் ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க அந்த நிஞ்சா கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு ரிவரை தாண்டி தான் போய் ஆகணும். ஆனா அங்க பிரிட்ஜ் எதுவுமே இல்ல. அப்ப ஷின்சோ மண்ணை தோண்டி அவன் ஒளிச்சு வச்ச தண்ணியில நடக்கிற ஷூ எடுக்கிறான். உடனே ஹாரி என் பையனை காப்பாத்துறதுக்கு நதியில என்ன சுனாமியில கூட ஸ்விம்மிங் போட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை கழட்டுறாரு. அப்ப ஷின்சோ இங்க முதல்லலாம் இருக்குமேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹாரிக்கு ஜர்க்கு விட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. இப்ப ஷின்சோவும் ஹீமாவாரியும் ஒரு ஷூலையும் மிட்சி ஒரு ஷூலையும் வராங்க. ஷீரோவும் ஒரு மரப்பலகையை வச்சு நீச்சல் அடிச்சுட்டு வருது. ஹாரியை பார்த்தா ஒரு காலில் 4 பாட்டில கட்டிட்டு தண்ணியில டான்ஸ் ஆடிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஹாரியை தவிர எல்லாருமே கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. அந்த நேரத்துல அந்த நிஞ்சா டவுனோட 2 கார்டியன்ஸ் வர அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் வயசானவர், இன்னொன்னு மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க மான்ஸ்டர். அந்த வயசான கார்டியன் தண்ணிக்குள்ள இறங்கி நம்ம ஹாரிக்கு கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. ஷின்சானும் அந்த பொண்ணும் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்ப ஷின்சான் அங்க இருந்த ஒரு சிலையை பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு இவர்தான் முதல்ல பூமியில ஓட்ட விழுந்த உடனே மொனோனோக்கே நிஞ்சாட்சு யூஸ் பண்ணி பூமியை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் இவரோட பரம்பரையில வந்தவங்க தான் இப்ப மொனோனோக்கே பண்ணி பூமியை காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அவ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஷின்சான் எதையுமே காதுல வாங்காம அங்க இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப இவங்க 2 பேரும் எப்படியே உள்ள போய் ரூஃப் மேல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கிழவன் டேபை யூஸ் பண்ணி வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க பண்ண சத்தத்துல கிழவனுக்கு சந்தேகம் வந்து யாரா அது மேலன்னு கேக்குறான். அதுக்கு ஷின்சான் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் உளவாளிங்கெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் பூனைதான்னு சொல்றான். ஹோ பூனையான்னு சொல்லிட்டு கிழவன் விட்டுடுறான். அப்புறம் பூனை எப்படி பேசணும் உஷாராயிட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு ஓடி ஓடி அந்த கோட்டையோட டாப்புக்கே போயிடுறாங்க. இதுதான் அந்த கிழவனோட ரூம். இந்த பக்கம் நம்ம ஷின்சான் ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க மான்ஸ்டர் வேற வெளியே வந்துகிட்டே இருக்கு. இப்ப இதை நான் தான் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சோ மொனோனோக்கே நிஞ்சாட்சு ட்ரை பண்றான். பார்த்தா ஹீமாவாரிக்கு லைட்டா பவர் வருது. இப்ப ஷின்சான் அந்த ரூம்ல இருக்கிற அவன் போனை கண்டுபிடிச்சு ஹாரிக்கு போன் பண்றான். ஆனா அந்த வயசான கார்டியன் அவனை பேசவே விடாம கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்கான். ஷின்சானும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ஷின்சானோட போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அதை கேட்ட மிட்சி என்னது ஷின்சானான்னு சொல்லி தண்ணியில வேகமா நீந்தி அந்த வயசான மண்டையிலே ஒன்னு போட்டு ஹாரியை காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஷின்சான் என்ன சொன்னா அவன் பத்திரமா இருக்கானா, அவன் எப்படி இருக்கான், ஷின்சான் என்னதான் சொன்னா சொல்லுங்களேன் ஹாரின்னு ஹாரி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹாரி ஷின்சான் எதுவுமே சொல்லலன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் வேற முழுசா வெளியே வந்து அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அது அட்டாக் பண்ணதால மிட்சி கீழே விழுந்துடுறாங்க. மிட்சியை நசுக்கலான்னு வரும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து மிட்சியும் ஹீமாவாரியும் காப்பாத்தி அந்த மான்ஸ்டரை அடிச்சு ஓட விட்டு போயிடுறான். அவன் அழகுல மயங்கி மிட்சியும் ஹீமாவாரியும் அவனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம ஷின்சானை பார்த்தா அவன் போனை பார்த்துட்டே ஃபீல் பண்ணி நின்றுகிட்டு இருக்கான்.
இருக்கான். அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு நிஞ்சாஸ் வேற வந்ததால அந்த பொண்ணு ஷின்சானை காப்பாத்தி கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுறா. அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அவளும் நாளைக்கு பார்க்கலாம்னு அவங்க அம்மா கூட கிளம்பிடுறா. அப்ப நம்ம ஷின்சான் தனியா நடந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறான். அப்ப அவனுக்கு போனை எடுத்து பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருது. பாவம் தனியாவே வீட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு நடந்து போறான். வீட்டுக்கு போனோடனே ஷின்சோட அம்மாவும் தாத்தாவும் ஷின்சானை சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சிடுறாங்க. ஷின்சான் தூங்கும் போது ஷின்சானுக்கு அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் எல்லாம் ஒரு கனவு மாதிரி வருது. அவன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தான், ஸ்கூலு ஃபேமிலின்னு எப்படி என்ஜாய் பண்ணான்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுகுறான். இப்ப ஷின்சோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க பிளான் படி அந்த மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஷின்சான் ஃபேமிலியை பார்த்தா அவங்க எப்படியோ நிஞ்சா டவுன் கிட்ட வந்துட்டாங்க. அப்ப ஷின்சோ நிஞ்சா டவுனுக்குள்ள போகணும்னா நிஞ்சா ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கோட் வேர்ட் சொன்னாதான் உள்ள விடுவாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட ஹாரி இப்ப பாருன்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை கழட்டி மண்டையில மாட்டிட்டு நிஞ்சாஸ் மாதிரியே போயிட்டு இருக்காங்க. ஆனா கோட் வேர்டை தப்பா சொன்னதுனால அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஹாரி பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு அவரோட நாத்தம் பிடிச்ச சாக்ஸை வச்சு எல்லா நிஞ்சாஸையும் அடிச்சு பறக்க விட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஷின்சானும் நான் இங்க கொஞ்ச நாள் இருந்தாலும் நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க பாய்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை தேடி கிளம்பிடுறான். அப்ப அங்க இருந்த நிஞ்சாஸ்லாம் அவனை தடுத்து நீ ஷின்சோ தானேன்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம தலைவன் என் பேர் ஷின்சான் நொஹரான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். வெளியால் உள்ள நுழைஞ்சிட்டான்னு அந்த நிஞ்சாஸ்லாம் ஷின்சான் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹொக்காய் அவங்களோட சண்டை போட்டு ஷின்சானை காப்பாத்திடுறாங்க. அப்புறம் ஷின்சானை இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஷின்சான் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே விழுந்து அவனுக்கு அழுக வருது. ஆனா நம்ம ஹாரி மிட்சி சத்தத்தை கேட்டு அம்மா அப்பான்னு ஷின்சான் ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப ஹாரிக்கும் மிட்சிக்கும் முன்னாடி ஒரு கொரில்லா ஷின்சான் ட்ரெஸ் போட்டுருக்கு. அதை பார்த்த ஹாரியும் மிட்சியும் ஷின்சான் தான் கொரில்லாவா மாறிட்டான்னு நினைச்சிட்டு அதை கட்டி பிடிச்சு பாசமலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷின்சான் அங்க வந்து அம்மா அப்பாக்கு கொரில்லானா இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு, வந்து உங்க பிள்ளைய கொஞ்சம் நாயினான்னு ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த நேரத்துல ஏகப்பட்ட நிஞ்சாஸ் அவங்களை தாக்க வரும்போது கரெக்டா ஷின்சோட அம்மா வந்து அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப மிட்சி ஷின்சோட அம்மா கிட்ட நீங்க போய் தானே சொன்னீங்க ஷின்சான் என்னோட பையன் தானே கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் நான் போய் தான் சொன்னேன், ஷின்சான் பிறந்த அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஷின்சோவும் பிறந்தான். அப்பதான் நான் அவங்க ஃபேமிலியை பார்த்தேன், போகும்போது வரும்போதெல்லாம் நான் உங்க ஃபேமிலியை பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா இருந்தீங்க. ஆனா எங்க நிலைமை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நாங்க எல்லாருமே இங்க ஒரு அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பையனும் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது வரைக்கும் அவன் எதையுமே என்கிட்ட அடம் பிடிச்சு கேட்டதில்ல. அவனும் உங்க ஃபேமிலி மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு தான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல பூமியோட சென்டர் வெளியே வர சிக்னல் கேட்ட உடனே ஷின்சோட அப்பா மொனோனோக்கி நிஞ்சாட்ஸை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கிழமை ஷின்சான் ஷின்சோன்னு எல்லாரையும் பிடிச்சு அவங்களை கொல்ல பாக்குறான். அதை பார்த்த ஷின்சோட அப்பாக்கு சமக்கம் வந்து அந்த கிழவனையும் மத்த நிஞ்சாஸையும் பெரிய கொரில்லாவை வச்சு அடிச்சு பறக்க விட்டுறாரு. அப்ப அந்த கிழவன் டே அந்த கோல்டன் பாலை பாருடான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அது வேகமா பறந்து போயிடுது. அந்த பால் போனதால அங்க இருந்த பெரிய பாறையெல்லாம் ஷின்சோட அப்பா மேல விழுந்துருது. இப்ப காசுகாபையில ஃபயர் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போது. ஆனா ஷின்சானை காணும்னு எல்லாம் புலம்பிட்டு ஷின்சான் வீட்டுக்கே பார்க்க போயிடுறாங்க. ஆனா மசாவா மட்டும் அங்க போகாம அங்கேயே இருந்து ஆக்ஷன் காமெடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த கோல்டன் பால் கரெக்டா ஃபயர் ஃபெஸ்டிவல்ல வந்து விழுந்துருது. அது விழுந்த அதிர்ச்சியில நம்ம மசாவார பறந்து போய் ஆக்ஷன் காமெடியோட கையில போய் மாட்டிக்கிறான். இந்த பக்கம் அந்த கிழமை எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டான். அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவரும் அந்த பூமியோட சென்டரை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு போல. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிழமை அவரையும் பிடிச்சி ஜெயில போட்டான். அப்ப அவர் பண்ண ரிசர்ச் மூலமா பூமிக்கு என்ன ஆகும்னு சொல்றாரு. அந்த பால் பூமியை விட்டு போனதால பூமியோட மொத்த எனர்ஜியும் வெளியே போயிட்டு பூமி சுத்துறதே நின்றுரும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா பூமியே மொத்தமா அழிஞ்சிரும்னு சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனைனா அந்த பால வைக்கிற ஷின்சோட அப்பாக்கே அடிபட்டதால அவராலேயே ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப வெளியே ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா நம்ம ஷின்சோட தாத்தா தேவாங்கு வந்து எல்லா நிஞ்சாஸையும் அடிச்சு பறக்க விட்டு அவங்க எல்லாரையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாரு. இப்ப ஷின்சோட அம்மா அவங்க பிளான் படி செஞ்ச மிஷினை காட்டுறாங்க. அது பார்த்தா ஒரு பெரிய ரோபோட்டா இருக்கு. அதை வச்சு அந்த கோல்டன் பால உள்ள தள்ளிடலாம். ஆனா இது